ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எதற்காக இவ்வளவு எதிர்ப்பு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா இதுல பார்க்க போறோம். இந்தியாவுக்கு அது தேவையா உள்ளிட்ட நிறைய விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஒரே நாடு ஒரே தேர்தல்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா போத் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன், சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல், இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல ஒரே கட்டமா நடத்துறதுக்கு பேர் தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நடத்தி முடிச்சு ஒரு 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தலை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியால 2024ல லோக்சபா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026ல அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது. இப்படி தனித்தனியா இல்லாம ஒரே நேரத்துல இந்த 2 எலெக்ஷனையும் நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட மோட்டிவா இருக்கு. இது இப்ப வரைக்கும் சட்டமா கொண்டு வரப்படல. அதற்கான மசோதா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இதை சட்டமா கொண்டு வரணும் அப்படின்னா மெஜாரிட்டி தேவைப்படுது. அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 543 எம்பிக்கள்ல குறைஞ்சது 362 பேர் இந்த இதை ஆதரிக்கணும். அப்பனாதான் இது சட்டமாக மாற்ற முடியும். இத சட்டமா மாத்தணும் அப்படிங்கறதுல ஆளும் தேசிய அரசு ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. அதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழு அமைக்கப்படுது. அவங்க கிட்டத்தட்ட 18,000 பக்கங்கள் கொண்ட ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அதுல நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சிகள் இதையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சாதக பாதகங்களை சொல்றதுக்காக நீங்க இந்த குழு அமைச்ச மாதிரி தெரியல. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வரணும், அதற்கு பாசிட்டிவா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றத கேதர் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பது போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஓரமா வச்சிருவோம். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்ன, இதை கொண்டு வந்தா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செலவுகள், தேர்தல் செலவுகளை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2024 லோக்சபா தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இதே போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடத்தும் போது எவ்வளவு செலவாகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க நடத்துவது, அதை தாண்டி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடத்தணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும். சோ இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இப்படி கொண்டு வரும்போது வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அதே போல தேர்தலை சீக்கிரம் நடத்தி முடிக்கிறதுனால மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் எல்லாமே விரைவில் அவர்களை சென்றடையும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் முன்வைக்கப்படுது. அதே போல பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் தனித்தனியாக வாக்காளர் பட்டியல் தயார் செய்ய வேண்டிய வேலையும் இருக்காது, அதற்கான செலவுகளும் மிச்சம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவுக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது புதுசா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுக்கு முன்னாடியே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற மெத்தட் இந்தியால நடந்திருக்கு. அதன்படி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. 1951-52ல இருந்து 1967 வரைக்கும் இந்த எலெக்ஷன் மெத்தட் தான் இருந்திருக்கு. அதற்கு பிறகு தொங்கும் நாடாளுமன்றம், அதே போல ஆட்சிகள் கவிழ்க்கப்படுது அப்படின்னு சில பிரச்சனைகள் வந்ததுனால அதற்கு பிறகுதான் மாநிலங்கள் தனித்தனியாக சட்டமன்ற தேர்தல், அதே போல அதற்கு பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு இப்படி பிரிய ஆரம்பிக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் இப்படி பிரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மறுபடியும் இப்படி மாத்தணும், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு தொடர்ந்து அப்பதுல இருந்தே பாஜக தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல காங்கிரஸ் சோனியா காந்தி அவர்கள் இருக்கும் போதுல இருந்தே அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. சோ இதெல்லாம் தான் இதுல இருக்க ஒரு பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது. ஏற்கனவே இருந்தது தானே, அதை கொண்டு வரதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. செலவுகள், அதே போல வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் பண்றது, இப்படி நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவ்வளவு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இதை எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் திங், இப்படியான தேர்தல் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா தேசிய பிரச்சனைகள் தேசிய கட்சிகளுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரே கட்டமா தேர்தல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தேர்தல் பிரச்சாரங்களும் அதற்கேற்ற மாதிரிதான் இருக்கும், தேர்தல் வாக்குறுதிகளும் அத மாதிரிதான் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வாக்குறுதிகளாதான் பெரும்பாலும் தேசிய கட்சிகள் கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கான தனித்துவம், ஒவ்வொரு மாநிலத்துக்கான அடிப்படை தேவை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகள் கவனத்துக்கு வராமையே போயிடும். இப்போ இந்தியாவை ஆள போறோம் அப்படின்னு தேசிய கட்சிகள் பெரும்பாலும் இந்தியாவுக்கான
ஒரு வாக்குறுதியை தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், வெஸ்ட் பெங்காலுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த இந்தியான்னு வரும்போது அது மாநிலத்துக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது சுத்தமா அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த டாக் எழுந்த உடனே ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வே படி பார்க்கும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது நடந்துச்சுன்னா அதுல தேசிய கட்சிகள் தான் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் இருக்கு. எப்படி அப்படின்னு இந்த சர்வேல சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது லோக்சபா எலெக்ஷனை ஒட்டி நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலயும் ஒட்டி அப்படின்னா ஒரு 6 to 1 year கேப்ல நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலயும் அங்க பார்லிமெண்ட்ல யாரு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் ஸ்டேட்லயும் வின் பண்ணிருக்காங்க. ஆனா இதுவே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அங்க அந்த ரிசல்ட் அப்படியே மாறுது. அங்க வேறு கட்சிகள், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி இங்க ஆட்சியில அமர்வது இல்ல. சோ இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு எலெக்ஷன் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா தேசிய கட்சிகள் தான் அதிகமா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மாநில கட்சிகளினுடைய குரல் வலை நெரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஓட் அப்படிங்கிறது நம்மளை யார் ஆளணும் அப்படின்னு நாம தான் முடிவு பண்ணிட்டு இருந்தோம். சோ அந்த ஒரு அதிகாரம் மக்கள் கையில இருந்தது. ஆனா இந்த ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடைமுறை வந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம லோக்சபா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஒரு கட்சியை தேர்வு செய்து அவங்க இப்ப நம்மள ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நம்ம மத்தியில இவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். இவங்க நமக்கு என்னென்னலாம் பண்றாங்க, நம்மளுடைய பிரச்சனைகள், நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அது நடக்கும் பட்சத்துல மாநிலத்திலையும் அவங்கள ஆட்சியில கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல இவங்களுக்கான தேவைகளை, இவங்களுக்கான விஷயங்களை யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் பண்ண போறோம். அப்போ மத்தியில யார் இருக்காங்களோ அவங்களே மாநிலத்துல இருக்க மாட்டாங்க. சோ அந்த 2 வருஷ கேப்ல நம்மளுக்கானவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கும். ஆனா இதுவே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது அந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுத்த ஓட்டம் நம்ம பண்ண முடியும். அப்ப 5 வருஷத்துக்கு இவங்க நமக்கு கண்டுக்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு தான் ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். இன்கேஸ் 5 வருஷத்துல 2 வருஷத்துல ஏதோ ஒரு ஆட்சி கவிழ்ந்துருச்சு ஏதோ ஒரு மாநிலத்தை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துல மட்டும் மறுபடியும் எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா தேசிய கட்சிகளோடு பெரும்பாலான மாநில கட்சிகளால போட்டி போட முடியாது. அப்ப என்ன நிலை வரும் அப்படின்னா மாநில கட்சிகள், ஏன்னா அந்த 2 வருஷம் கேப் தான் இருக்கும். 2 வருஷம் மட்டும்தான் அவங்க ஆட்சியில இருக்க முடியும். அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சியில இருக்க முடியாது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் படி 5 வருஷத்துல 3 வருஷம் அவங்க ஆண்டுட்டாங்க. 3வது வருஷத்துல அவங்களுடைய ஆட்சி கலைக்கப்படுது அப்படின்னா அப்போ ஒரு எலெக்ஷன் நடத்தி அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த 2 வருஷ டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அந்த 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்சி கழிச்சிட்டு மறுபடியும் 5 வருஷத்துல மொத்தமா தான் எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 வருஷத்துக்கு மட்டும் நம்ம எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு தேர்தலை புறக்கணிப்பதற்கு மாநில கட்சிகள் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மாநில கட்சிகள் யாருமே போட்டி போட முன் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாநிலம் குடியரசுத் தலைவரினுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வரப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும். அப்போ அந்த மாநிலத்தினுடைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய குரல் வலை ஒட்டுமொத்தமாக நசுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அந்த மக்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது பெரும்பாலும் அங்க இருப்பவர்களுக்கு புரிவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாம் தான் இதை எதிர்ப்பதற்கான காரணமாக இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேர்தலை எப்ப நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 2026ல நடத்துவாங்களா? அப்ப 2026ல ஏற்கனவே தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு ஏற்கனவே அந்த டைம்ல தான் அசெம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ அந்த சமயத்துல ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் ஆட்சியை கழிச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படி தேர்தல் நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி பார்த்தா நான் சொன்ன மாதிரி கடந்த வாரம் தான் சில மாநிலங்கள், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல புதிய ஆட்சி வந்திருக்கு. அப்ப அவங்க ஆட்சி உடனே கலைஞ்சிருமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ 2029ல நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி 2029ல நடக்குது அப்படின்னா 2026ல தமிழ்நாட்டுல அசெம்பிளி எலெக்ஷன் நடந்துரும். அப்ப 2026ல தமிழ்நாட்டுல உள்ளிட்ட அந்த 2026 எலெக்ஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்க வின் பண்றவங்களுடைய ஆட்சி காலம் 3 ஆண்டுகளா தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது.
இது 2மே இல்லாம 2025ல ஆட்சிய மொத்தமா கலைச்சுட்டு, எல்லாருக்கும் ஒரு வருஷம் அப்படின்ற மாரி கணக்கு வந்துரும். ஸோ 2025ல ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க ஆட்சியை கலைத்து விட்டு, இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படிங்கிற மெத்தட் படி நடக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்படி இல்லன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2029ல நடக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப 2029 வரைக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்கள்ல 2026ல எலக்ஷன் நடக்கணும் இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் இன்னும் 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ இப்படி நெறைய பிராக்டிகல் குழப்பங்கள் இதுல இருக்கிறத கவனிக்க முடியுது. அதேபோல ஒரே நாடு ஒரே தேர்தல் படி ஒரே நேரத்துல தேர்தல் நடக்குது அப்படின்னா, அந்த சமயத்துல போதுமான பணியாளர்கள் நமக்கு கிடைப்பாங்களா? போதுமான பாதுகாப்பு, அதேபோல மின்னணு வாக்கு இயந்திரங்கள அந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியுமா? அதை பாதுகாக்க முடியுமா? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும், சந்தேகங்களும் எழுது. ஆனா, இத தாண்டி எதிர்க்கட்சிகள் இதை கொண்டு வரவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கீழ பதிவு பண்ணுங்க.